காலை நீட்டிக்கலாமா? ஓகேவா? காலை நீட்டிக்கலாம். நான் என்ன சொன்னேன்? காலை நீட்டிக்கலாம். ஐயோ ஐயோ இன்னாடி இங்க பாறேன். எதுக்கு அப்படி தொந்தரவு பண்ணான்னு தெரியலையே. எதுக்கு என்ன போட்டு இப்படி கீறினேன்? ஐயோ பட பட வானடா மாறடா மாறடா மாறடா. உலகளாவிய தமிழஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு லேப்டாப் முன்னாடி இருக்குது. ஆமா அப்புறம் வீடியோ ஆரம்பிக்கும் மட்டும் இப்படி பண்ற 10 நிமிஷமா பண்ணிருக்கோம் இங்க. என்ன இப்ப அங்க அழகு அப்படியே சொட்டுது. அதை போய் அங்க பார்த்தா கியூட் சுதன் அப்படின்னு போடணும். ஏன்னா இப்போ சமீப காலமா இந்தியா இஸ் நாட் ஃபார் பிகினர்ஸ்னு அப்படின்னு ஒரு இது போயிட்டு இருக்கு, ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. இந்தியா இஸ் நாட் ஃபார் பிகினர்ஸா? ஏன்? அதாவது ஃபாரினர்ஸ்க்கு இது சொல்றது. இந்தியாலாம் இப்படிதான் நடக்கும், நாங்களாம் வேற மாதிரி அப்படின்ற மாதிரி. ஓஹோ, அவங்க பழைய லெவல் பழைய நினைப்பு இல்ல, அவங்க எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா கரெக்டா பண்ணுவாங்க. நம்ம அப்படிலாம் இல்ல, எதுனா ஒண்ணு பண்ணி இல்ல என்ன வேணா பண்ணுவாங்க. நம்ம இப்படி போயிட்டு இருக்க சொல்ல அவங்க நேரா இப்படி வருவாங்க. ஆனா அவங்க தான் ரைட் ராயலா வருவாங்க, நம்ம தான் ஒதுங்கி போனோம். அந்த மாதிரிலாம் நடக்கும். இந்த மாதிரி அது வந்து நம்ம தப்பான நோக்கத்துல சொல்ல, இது வந்து ஒரு ஃபன்னியா இப்படிலாம் நடக்குது. நமக்கு வந்து ஃபன்னியா தான் இருக்கும், ஏன்னா நம்ம டே டு டே பாக்குறோம் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு. ஆனாலும் சிலதெல்லாம் இப்படியோ பண்றீங்களா நானே அப்படின்ற மாதிரி. ஏன்னா நார்த்ல எல்லாம் அப்படிலாம் நிறைய இருக்கும். அந்த மாதிரி வீடியோஸ் தான் இன்னைக்கு ரியாக்ட் பண்ண போறோம். இந்தியா இஸ் நாட் ஃபார் பிகினர்ஸ். யாரா இருந்தாலும் வெளியிருந்து வரவங்களுக்கு பிசினஸ்க்கு நமக்கே ஒரு ஃபீல் ஆகும். ஓகே ஓகே. அந்த வீடியோ ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கான்டெஸ்ட் நடத்த போறோம். கான்டெஸ்டா? ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நடத்த போறோம். ஓ, அவங்க வந்து ஃபேன்சி ட்ரெஸ்ல வந்து இது பண்ணோம், அதை நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். மேட்ரு என்னன்னா, குழந்தைங்களுக்கு இல்ல, பெரியவங்களுக்கு. அங்க நீங்க எங்க போறீங்க? பெட்ஸ்க்கு. பெட்ஸுக்கா? வந்து கொக்கோ பர்த்டேக்கு அப்போ நம்ம அந்த ட்ரெஸ் தைக்கும் போது நம்ம எவ்வளவு ஆசையா பண்ணோம். அது வந்து செமையா இருந்துச்சு அந்த ஒரு விஷயம். நீங்க வந்து உங்க வீட்டுல குட்டீஸ் இந்த பெட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து இதுனா உங்களுக்கு தோன்ற கிரியேட்டிவிட்டி சிம்பிளா இருக்கலாம், ஆனா சூப்பரா இருக்கலாம் ஐடியா. அந்த மாதிரி சிம்பிளா சூப்பரா கூட பண்ணது ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஆனா பயங்கர கிரியேட்டிவா இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு தோன்ற ஒரு என்ன இமேஜினேஷன் உங்களுக்கு தோணுதோ நீங்க என்ன பண்றீங்களா பண்ணுங்க. பேசுவாங்க குழப்பறான். அது வந்து வீடியோவா ஷூட் பண்ணி அனுப்புங்க. என்ன என்ன இது கான்செப்ட்ல பண்ணிருக்கீங்க, எப்படி எதுன்னு சும்மா ஒரு குட்டி vlog மாதிரியா இல்ல உங்களுக்கு தோன்ற ஒரு ஐடியா. உனக்கு தான் போட்டு அனுப்ப போறேன் நான் வீடியோ எடுத்து. ஏன்னா நீ தான் பெட்டு எனக்கு. ஓ, ரொம்ப பெட்டு இல்ல நீ. டாட்ஸ்லேப் சேனல் gmail.com அதுல கூட போடுறேன். அதுல வந்து அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுங்க. கண்டிப்பா சைஸ் வந்து அதிகமா இருக்கும். ஸோ டிரைவ் லிங்கா அனுப்பணும். டிரைவ் லிங்கா இருக்கும் போது அந்த எல்லாருக்கும் பாக்குற மாதிரி அந்த எனேபிள் பண்ணுங்க. அது எப்படின்னு கூட நான் இப்போ போடுறேன். அது கரெக்டா பண்ணீங்கன்னா தான் எனக்கு அதை பார்க்க முடியும். October 15 தான் லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ள உங்க வீட்டுல இருக்க பெட்ஸுக்குலாம் நீங்க வந்து ஃபேன்சி ட்ரெஸ் மாதிரி எதுனா சிம்பிளா கூட பண்ணலாம். ஏன்னா கொக்கோக்கு நாங்க பண்ணியிருக்கோம். டோபின்னு ஒன்றுமே இல்லை, என்னோட பழைய பனியனை எடுத்து அங்கங்க இது பண்ணிட்டு அது கொக்கோ ஒரு காது டோபி மாதிரியே இருக்கும் ஹாரி பாட்டர்ல. நம்ம குருவிக்கு என்ன பண்ணலாம்? குருவி விங்ஸ் தான் யோசி என்ன பண்ணலான்னு. விங்ஸுக்கு வந்து அப்படியே அந்த பட்டர்ஃப்ளை வச்சுட்டு பட்டர்ஃப்ளை என்ன ஐடியால பண்ணிருக்கீங்க, இல்ல எது இன்ஸ்பயர் பண்ணிருக்கீங்கன்னு கூட நீங்க சொல்லலாம். எங்களுக்கு எது ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுதோ அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸைட்டிங் பிரைஸ் இருக்கு. பிரைஸ் என்ன கொடுப்பேன் அது அந்த வீடியோல சொல்லலாம். யோசிக்கணும். ரியாக்ட் பண்ணலாம். ஆட்டோ deleted scenes from Fast and Furious. அப்பாயலா நட் ரோட்ல, அதுவும் ஏர்போர்ட் கிட்ட. நம்ம ஏரியா ஏர்போர்ட் ஆயிடும்ல உங்களுக்கு. இதே நம்ம ஊர்ல இருந்து கரெக்ட் 22 நம்ம ஊர்ல நடந்தது காமிக்கிட்டா வேற மாதிரி இருக்கும். அது இந்த ஆட்டோவை பார்த்துட்டு இதுவா அவன் என்ன பண்றான்னு புரியுதா? அந்த பிரிட்ஜ், அந்த யூட்டர்ன் போன அந்த பிரிட்ஜுக்குள்ள அதுக்குள்ள இவர் திரும்பிட்டாரு. திரும்பல, ஈஸியா திரும்பணும்ன்றதுக்காக அப்படி போயிட்டு ஒரு இது பண்ணிட்டு அப்படியே வந்து திரும்புறாங்க. அந்த ஃப்ளோல ஆங்கிள் என்ன ஆங்கிள் இப்படி போயிட்டு இப்படி வர்றது வந்துருவாங்க. திரும்பிப்பாங்க. திரும்பும் போது தூக்கிடுவோம், ஐயோ தூக்கி இறங்கி இருப்பாங்க. இதான் நடந்திருக்கும். நடந்த மாதிரி தெரியல. தற்செயல இதான் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸ்கில்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. டிரைவர் அலர்ட்.
அட்டைப்பெட்டி டிரைவர் எங்க கண்டுபிடி எங்கடா ஐயோ என்னடா அது லாரி தானே நினைச்சீங்க ஆமாண்டா நான் லாரி நினைச்சேன் பாவீங்களா ஐயோ வஸ்டா இப்ப புரிஞ்சிச்சு அந்த கான்செப்ட் புரியுது நான் மேல தேடி நிக்கிறேன் டிரைவர் அங்க வெள்ளையா இருக்கு அங்க இருப்பாரு டிரைவர் நினைச்சிருக்கிறேன்டா நானு இது வந்து கேரளால நிறைய நடக்கும் இது பேலன்ஸ் போயிடுச்சு தட்டிட்டா டிவிஎஸ் தானே அது இல்ல நான் பைக் அது நான் வேற வீடியோ நினைச்சேன்டா அது ஐயோ 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 இது பாத்துருக்கோம் எப்படி 1 2 3 4 5 6 7 8 9 ஸ்ப்ளெண்டர் இந்த ஹீரோ இதுல தான் மாட்டின் சாவோம் நம்ம பாருங்க தேரா எப்படி உட்கார்ந்தா அப்படி 11 12 13 11 12 13 என்னடா டேய் நெட்டி போட்டுருக்கா யோசிச்சு பாரு 10 செகண்ட் எம்பாரஸ்மென்ட் ஊரே பாக்குது ஜிடி போடலையா ஜட்டியோட போயிட்டு இருக்கோம் ஐயோ அப்படி ஜட்டியோட போயிடுச்சுடா இருக்காது நினைச்சுக்கோ ஐயோ இப்ப இவன் கூட பேண்ட் ஜட்டியோட தான் கழட்டுவான் என்னடா அது பயங்கரமான மூலக்காரங்கடா நம்ம இது ரிசோர்ஸ்ஃபுல்லா தான் எனக்கு தெரியுது இந்த ஃபாரினர்ஸ்லாம் வந்து அதுக்கு ஒரு டூல் வச்சு அதுக்கு ஆங்கிள் பார்த்து அதுக்கு ஃபிட் பண்ணி அப்படியே பாலகிட்ட பட்ஜெட் இல்ல கிடைச்சதே டூல் ஆக்கிடு நம்ம கிட்ட இருக்கிற வச்சு பண்றது தாண்டா அறிவாளித்தனம் இது வந்து மும்பை ட்ரெயின்ல இப்படிதான் நடக்கும் ஸ்பீடா ஓடி நிக்கும் போதே ஏறிடுவாங்க ஆமா பாரு கால் என்னடா இருக்குங்க எப்படா அந்த ஷூவை போட்டு அது வழுக்குமாடா அது இடம் பிடிக்கணும் ரொம்ப தூரமா இருக்கும் இவர் பேர் மிஸ் பண்றது அடுத்து ஒரு ஐயோ அவர் அந்த ஓட்டக்குள்ள விழுந்தா என்ன ஆகும் அது அவங்கள பிடிச்சா நல்லா உஷாரா அதுதான்டா இது என்ன தெரியுமா சொல்லிட்டா கரெக்டா சொல்லுவா சொல்றேன் இந்த இதுக்கு நாங்க விளக்கம் சொல்றேன் ஒண்ணு குளிர் பிரதேசத்துல இருக்கணும் குளிர் பிரதேசத்துல இருந்ததுன்னா அந்த லிக்விட் எல்பிஜி வந்து கீழே இருக்கும் அது வந்து ஹீட் பண்ணாதான் என்ன பண்ணுவாங்க தெரியுமா டீ கல்லாம் சுடுதண்ணியில வச்சு சுடுதண்ணியில உள்ள போட்டு அதுக்கப்புறம் பற்ற வைப்பாங்க வரும் அந்த கேஸ் தான் வெளியே வரணும் தவிர லிக்விட் வெளியே வராது ஸோ அந்த கேஸ் ஃபார்ம் ஆகிறதுக்காக இவங்க இப்போ இதை பற்ற வைக்கிறாங்க அந்த கேஸ் உருவாகிறதுக்கு இறுகி போயிட்டு இருக்கோம் அது எனக்கு தெரியாது நீங்க சொல்லி கேட்டிருந்தேன் எனக்கு தெரியாது சுடுதண்ணில போடலாம் இது அனுபவமான வைக்குது நான் பார்க்கவே இல்லை அது பேர் வயர் அதுக்கு மேல வெடிஞ்சிட்டுனா அப்படி வெடிஞ்சிட்டா ஓடி போயிடுவான் இல்லை செத்து போயிடுவான் அவ்வளவுதான் பானி அத வந்து இது வந்து ஏர் கூலர் அது சில்லுன்னு வரும் அந்த தண்ணி எது உள்ள விட்டுறாரு இது ஏர் கூலர் அந்த தண்ணி ரொம்ப பியூரஸ்ட் தண்ணி இருக்குமா சால்ட்ஸ் எதுவுமே இருக்காது யானை வரும் இல்ல கரெக்டா ஆடு யானடா புரியலையா என்னடா வருது சொன்னல மாடு யானை நான் இது பார்த்துருக்கேன் ஐயோ அதுக்கு கட்சி ரொம்ப ஆசைடா அது ஓட்டணும்னு அதுக்கு அது குட்டியான ஓட்டணும் எனக்கு ஒரு பயம் இன்னைக்கு மாடு வந்து இந்த அயபுசா வந்து எதுனா பண்ண போகுது அதே மாதிரி இருக்குல்ல தெரியல அந்த மாதிரி வண்டி பார்த்துச்சுன்னா மாடு வந்து மேல ஏறும் அப்படியா நிறைய வீடியோ பார்த்துருக்கேன் அந்த மாதிரி உனக்கு தேவைப்படுது ஸ்கேன் பண்ணி பே பண்ண டீ வருது அதுல இருந்து டீ நினைச்சு பசிக்குது சார்ஜர் போட வேண்டியது பசிக்குதுல ஆர்டர் போடுறா வீடியோ சாப்பிட்டு போலாம் அப்படியே இது வந்து நம்ம ஆளு இங்கதான் இந்தியாவா சென்னையா நம்ம சென்னை அது பாத்துருக்கேன் ஃபாஸ்டா பண்றாரு ஆமா தாம்பரம் தானே தாம்பரமும் இந்தியான்னு தெரியல எங்க வர பண்ணலாம் அவங்க கிட்ட வேணும் எனக்கு ஒண்ணும் வேணாப்பா எந்த இதுல போடுறது முடிச்சுட்டு அவங்க நம்மளேங்களா தான் ஆரம்பிச்சுது
என்ன வந்தா ஒரு பொறுமையாவே இருக்க மாட்டீங்களாடா? எத்தனை நாங்க பார்க்க போனேன்? இன்னும் எத்தனை பார்க்க போனேன்? அவன் 10 மணிக்கு வாங்கினா 11:30 வந்தேன். யாருமே ஆரம்பிக்கல. பசிக்குன்னு கேட்டேன். தப்பா அது? அதுக்குள்ள இப்ப சாப்பிடணுமா? அது எவ்வளவு நேரம் ஆக போகுது? சரி, ஒரு 5 நிமிஷம் ஆர்டர் பண்ண முடிய போகுது எனக்கு. என்ன ஆர்டர் போட்டு இப்ப லேட் ஆகுதுடா. நீ எதுக்கு பேசிட்டு இருக்க? பின்னாடி ஆரம்பிச்சிச்சு இல்லையா? அந்த ஒரு இது இல்ல உங்களுக்குலாம்? அங்கிள் அவன் லாஸ்ட் மினிட்ல கூப்பிட்டாங்களா அவனையா? சரி அது அப்படியே வை. நீ எங்க கண்ணை காமிச்சு எல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு தெரியும். நான் எங்க கண்ணை காமிச்சேன்? எனக்கு தான் நடிக்கிறீங்க. நாங்க கண்ணை காட்டுறோம். நான் எங்க கண்ணை காமிச்சேன்? நீ எங்க சிரிச்சுக்கப்போ ஒழுங்கா போயிட்டுச்சுப்போ. உங்க கூட பழகி இது கூட தெரியாது. ஆர்டர் பண்ணி தரடா. டைம் ஆகுதுடா. கட்டுமா ரேங்க் அத தண்ணுது. எனக்கு பசிக்குது. நமக்கு ஒரு துப்பு இதா. அங்க நம்மனா அங்கிள் நீங்க நடுவுல ஏதோ பண்ணிட்டீங்க. ஓவரா பண்றீங்க. நான் எங்க கண்ணே காமிக்கல. இவர்ல சும்மா வெறுப்பேத்துறாங்க. அதுல கண்டுபிடிச்சாரு. ஓவரா பெர்ஃபார்மன்ஸ். பிளான் ஃபெயிலியர். மறக்க மாட்டேன் மோன. டீ-ஷர்ட் இல்லாத மோத வந்து எல்லாம் இது பண்றீங்க. இந்த மீனை பிடிக்க சொல்லி நல்ல உனக்கு இருக்குவா? துப்பே கிடையாதுடா நமக்கு. ओए यहाँ कैसे बैठे हो? पेशेंट है? பேஷண்ட் நான் பண்ண ஒத்துக்கிட்டேன். அதெல்லாம் அப்படிதான். இவன் ட்ரிப் செய்து வரான், கீழே விழுறான், சிரிக்கு தான் வருது கிளினிக். இது பாத்துருக்கீங்களா? இதுல ரோடு போடுறாங்க. அங்க பாரு அந்த ரோட. ஓ போடுறாங்க நினைச்சேன். நானும் பொம்மை நினைச்சு ஏதோ பண்றாங்க. அங்கிள் மண்ணு கூட இல்ல அங்கிள். அது இது அங்கிள் மெட்டீரியல் மாதிரி அங்கிள். அது துணிடா. துணிடா. அது கார்பெட் தார் ரோடு. சிஎம் உயரே வராரு அடுத்த வாரம் அப்படின்னு இருப்பாங்க. சிவப்பு கம்பளம் மாதிரி, சிவப்பு கம்பளம் மாதிரி கருப்பு கம்பளம். இது பாத்துருக்காது. மாசா தக் லைஃப் மாதிரி உட்காந்தலாம். ஒரு தட்டு தட்டுனா தட்டு ஒரு பிரேக் போட்டா போதும். ஹைவேஸ்ல போகும்போது பூச்சி அடிக்கும் தெரியுமா? ஆமா. ஹைவேஸ்ல எவ்வளவு நான் ஓடும்போது எவ்வளவு ஹெல்மெட்ல அடிக்கும் தெரியுமா? அந்த மாதிரி ஒண்ணு அடிச்சதுன்னா அவருக்கு அப்படின்னா போதும். அவரு தமிழ்நாடு பாத்துரு தக்கா இந்த மாதிரி அம்மாவை கூட்டு போனா போக மாட்டேறியப்பா. ஆர்சி இதான் ஆர்சி தான். அதுக்கு ஆர்சி உங்களுக்கு பிடிக்க வேணாம். என்னது பாம்பா? பாம்பு ஸ்பெக்டக்கிள்டு கோப்ரா. அவ்வளவு அனாவசியமா நீங்களும் பண்றீங்க, பாட்டி பண்றோம் நீங்களும் பண்றீங்க. போ அந்த படையப்பா மாதிரி பல்லவங்கள் வாய் அப்படி இருக்குது. பாம்பு பாம்பு பார்த்துட்டு பேச்சு வரல அங்களுக்கு. தண்ணியில போட்டு வந்துச்சுரா. இப்போ நம்ம அதே மாதிரி போறோம். பொத்துல இருந்து ஒரு பாம்பு எடுத்து நீங்க அப்படியே முத்தல் தரீங்க. என்னடா இது அநியாயமா இருக்கு. ஆனா கிராம சிலை நார்மல் இங்க சும்மா போட்டுருவோம் அப்படியே. பல வருஷம் பார்த்து எவ்வளவு பேர் சாவறாங்க கிராமம் தெரிஞ்சவங்க. இது பெகரா பாத்துருப்பான்னு நினைக்கிறேன். சேஞ்ச் நின்றுவாங்க. பேடிஎம் மிஷின் இருக்காவா? யா டிஜிட்டல் இந்தியால எப்படி நம்ம தாத்தா ஆட்டோ ஏசி ஆட்டோ கூலர். டேய் என்னடா இது? எங்கடா இது? இரு எந்த ஊர் பாரு. நம்ம ஊர் மாதிரி தான்டா இருக்கு. டிஎஸ்ஆ தெலுங்கானா. இன்னும் காத்து விளையாட போகும். காத்து அது வெளியே போனா பரவாயில்ல. ஏர் கூலர் ஜஸ்ட் அப்படி கூலா अडिக்கும் அவ்வளவுதான். So guys, यहाँ पर मैंने अभी एक अपना अभिया वो வேலைக்கு போகிறா. न्यू डोरबेल इन्वेंट किया है. यहाँ पर आप देख सकते हैं. கிரிக்கெட் அவர் டோர்பெல் இன்வென்ட் பண்ணிருக்காரு. அதான் பாதே சாப்பிட்டு செத்துட்டாங்க. டோர்பெல் இன்வென்ட் பண்றதுக்கு அபி ஏன் கூப்பிட்டாரு? திறந்து வைக்கிறதுக்கா? திம்பிலப்பா. சரி பாவம் அதை போட்டு துன்புறுத்தி. No changed all the controls. டேய் 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 என்னடா இது? டேய் ஆக்சிடென்ட் ஆயிடும்டா. பிரேக்குக்கு வேற என்ன இருக்கும்? வேற எதனா வச்சிருப்போம். ஸ்டாண்ட் போட்டா பிரேக்கா இருக்கும். ஆனா ஒண்ணு இது ஒண்ணும் தப்பு கிடையாது தெரியுமா? எப்படி தெரியுமா? நம்ம எல்லாம் கீழே போட்டா ஆன், மேல போனா ஆஃப். ஆனா ஃபாரின்ல என்ன பண்ணுவாங்க? மேல போட்டா ஆன், கீழே போட்டா ஆஃப். பெண்ணு தான் வரணும். ஆன் பெண்ணு தான் வரணும். ஆஃப்னு இருக்கு. நான் சுவிட்சை சொன்னேன்.
நான் இப்பதான் வரேன் சிங்கிக்கு. நமக்கெல்லாம் போல லேட்டா வருது இதுல மட்டும். ஐயோ நம்மளாம் அப்படி மொட்டை பசங்களா இருப்பானே. ஆப்பா போலீஸ் டிரைவரை திட்டுறாரு அவரு. எதுவுமே ஒரு நம்பர் இல்ல, சீட் பெல்ட் போடல, பின்னாடி வந்தா தலைவர் சிரிக்கிட்டு வர. ஐயோ மாட்டிக்கிட்டேன்னு. இது பாத்துருக்கீங்களா? இது பார்த்துருக்கேன் நான். எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வழங்கி இருப்பார் இவரு. அது என்னடா பண்ணுது ஆக்சுவலா? எதனா கேக்குதா? ஒருவேளை அது வளர்த்த ஒரு சாமியாரா இருக்குமோ? சரி, அவங்க ரியாக்ட் பண்றாங்களா? உட்கார் உட்கார். இது இப்ப பாரு அங்க என்ன நடக்குது பாரு. புலியா? புலியில சிறுத்தை. லெப்பர்ட். சிறுத்தை? சிறுத்தை ஏதோ ஒரு மாதிரி உடம்பு சரியில்லையா என்ன ஆச்சுன்னு தெரியல, அமைதியா இருக்குது. அதை பார்த்து ஒண்ணு எல்லாரும் சுழ்ந்து விட்டாருங்க. சுழ்ந்து ஈவ்டீசிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னு போதும். ஏமாந்தவன் தலையில ஏறி மயிக்கிறேன்னுவாங்களா? அதான்டா இது. இது மாசம் சமையா இருக்கு, நானே பாத்துருக்கேன். அந்த ஆட்டோமேட்டிக்கா ஆடுறோம் ஜனம்போ. அது நம்ம இதுலயே உடம்புல. ஆமா, இதெல்லாம் சொல்லு. ஐயோ ஐயோ, இந்தியா இஸ் நாட் ஃபார் பிகினர்ஸ். கண்டிப்பா டெஃபினட்டா இதெல்லாம் ஒரு சின்ன துளி சாம்பிள். நிறைய விஷயங்கள் செம சிரிப்பா இருந்தது. நாங்க ஜாலியா என்ஜாய் பண்ணோம். மறக்காம கான்டெஸ்ட். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கும்போது உங்கள் குணா, பாலாஜி, சுதன் அண்ட் கோகோ.